Next chapter, list, tuples, sets and dictionary. ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் டப்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், அல்காரிதமில் பார்த்தோம். ஓகேவா? ஸோ செட்ஸ் கூட பார்த்துருக்கோம். ஸோ வில் சி இதை எப்படி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லிஸ்ட். லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற C++ல யூஸ் பண்ண அரே மாதிரி தான். ஓகேவா? Python programming language has 4 collection of data types such as list, tuples, set and dictionary அப்படின்னு 4 collection of datas, இண்டிவிஜுவல் டேட்டா இல்லாமல் collection of datas தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான டேட்டா டைப்ஸ் வந்து 4 டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து பைத்தானில் இருக்குது. A list in Python is known as sequential data type. sequential அப்படின்னா சீக்வென்ஸ் டேட்டா டைப்னா என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்து வர்ற டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். லைக் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி. இட் இஸ் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட்னா இப்படி இந்த ப்ராக்கெட் பேர் தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம எலமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணோம். ஈச் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் இஸ் கால்ட் ஆஸ் எலமெண்ட். இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூஸும் elements அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி ஆஃப் எனி டைப் சச் as numbers, characters, strings and even the nested list as well. ஸோ இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்பர்ஸாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம் அண்ட் நெஸ்டட் லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். இன்னொரு லிஸ்ட்டாக கூட நம்ம இதுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். The elements can be modified or mutable, which means the elements can be replaced. நம்மளால் என்ன பண்ணி replaced, added or removed. நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். Every element rests at some position in the list. ஒவ்வொரு எலமெண்ட்டும் லிஸ்ட்குள்ளே ஒவ்வொரு பொசிஷனாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். The position of an element is indexed with numbers beginning with 0 which is used to locate and access a particular element. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பொசிஷன் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டுக்குள்ளே. அந்த எலமெண்ட் பேர் தான், அந்த பொசிஷன் பேர் தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது 0, 1, 2, 3, 4ன்னு n-1 வரைக்கும் எலமெண்ட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் லிஸ்ட் ஆர் சிமிலர் டு அரேஸ். ஸோ வாட் யூ லேர்ன்ட் இன் 11th ஸ்டாண்டர்டில் படித்த அரேஸ் மாதிரியே தான் இருக்கும் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்டெக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அ லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு கோலன்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்கொயர் ப்ராக்கெட், வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் வேல்யூஸ். கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூஸ் கொடுக்குறோம். எத்தனை வேல்யூஸ்லாம் கொடுத்துக்கலாம். In Python, a list is simply created by using the square bracket. The element of list should be specified within square brackets. The following syntax explains the creations of list. இதுதான் வந்து syntax. இது லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும்தான் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியானதான் லிஸ்ட்டு. எட்விசி எப்படி யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராம்லன்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு. மார்க்ஸ் இஸ் அ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அண்ட் இதில் வேல்யூஸ். திஸ் எலமெண்ட் 10, 20, 23, 10, 23, 41, 75. எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்குது. மார்க்ஸ்க்கு 4 வேல்யூஸ். இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரூட்ஸுங்கிற இன்னொரு வேரியபிள் வச்சுருக்கோம். இதுவுமே லிஸ்ட் தான். ஆப்பிள், ஃபஸ்ட்டு எலமெண்ட் இஸ் ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ, பனானா. ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்காக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த லிஸ்ட்டை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மை லிஸ்ட். எம்டியாக கூட கொடுத்துக்கலாம், ஒன்றுமே இல்லை, மை லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்புறமா வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த above example the list marks has 4 integer elements and second list fruits has 4 string elements. இதில் 4 string elements இருக்குது. third is an empty list. third வந்து empty list. The element of list need not to be homogeneous data types. ஒரே மாதிரி டேட்டா டைப்ஸாக இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இப்போ மார்க்ஸ் 10, 20, 23, 41, 75 இது எல்லாமே இன்டிஜர்ல. ஸோ கண்டிப்பாக எல்லாமே இன்டிஜராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெசசரி கிடையாது. அண்ட் இதில் நம்ம ஏதாவது வந்து வேல்யூஸும் ஸ்ட்ரிங்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ
லிஸ்ட்டில் கொடுக்குற வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்கிற நெசசரி கிடையாது. நீட் நாட் டு பி ஹோமோஜீனியஸ். ஒரே மாதிரி இருக்கணும்னு நெசசரி கிடையாது. இப்போ மை லிஸ்ட் பாருங்கள். மை லிஸ்ட்டில் வெல்கம் வெல்கம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங், 3.14 அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் வேல்யூ, 10 அப்படிங்கிறது இன்டிஜர் வேல்யூ, 2,4,6ங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுருக்காங்களா, அகெயின் ஒரு லிஸ்ட் வேல்யூ தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் நெஸ்டட் லிஸ்ட், இது பேர் நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறதுனால திஸ் இஸ் கால் நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? நெஸ்டட் லிஸ்ட் இஸ் a list containing another list as an element. இன்னொரு லிஸ்ட்டோட எலமெண்ட்டையும் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரே மாதிரி டேட்டாஸ் தான் இருக்கணும். இன்டிஜர்னு கொடுத்தா இப்போ அரேஸ்லாம் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இன்டிஜர் அரே இன்ட் அரேன்னு கொடுத்துட்டோம்னா எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப்ஸாக தான் எலமெண்ட்ஸாக தான் இருக்கணும். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம இன்டிஜர் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறத ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணியே நம்ம ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். So accessing list elements. Python assigns an automatic index value for each element of the list begins with 0. So ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, அப்புறம் 1, 2, 3. ஓகேவா? இண்டெக்ஸ் வேல்யூ கேன் பி யூஸ்டு டு ஆக்சஸ் an element in the list. In Python, index value is an integer number which can be positive or negative. இண்டெக்ஸ் வேல்யூ பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நெகட்டிவும் அரேஞ்ச் பண்ணுவாங்க, பாசிட்டிவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம பாசிட்டிவ் தான் எடுப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் வேல்யூ கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. இந்த வேரியபிள், இந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் எலமெண்ட் இருக்குன்னா 10, 23, 41, 75. இது எப்படி வந்து அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first one marks 10, 23, 41, 75. அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் எப்போவுமே 0, 1, 2, 3. ஸோ 4 வேல்யூஸ் இருந்ததுன்னா n-1 வரைக்கும் தான் இது அலாட் ஆகும். ஸோ 0லேருந்து 3 வரைக்கும். ஓகே, ஸோ இதே இது நெகட்டிவ் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4. ஸோ லாஸ்ட் வேல்யூ -1 அப்படின்னு மென்ஷன் ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 0ன்னு மென்ஷன் ஆகும் பாசிட்டிவில் இண்டெக்ஸில். இண்டெக்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ, இண்டெக்ஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்து லாஸ்ட் வேல்யூ -1, -2, -3, -4. நம்ம நம்பர் லைன் மாதிரி ரிவர்ஸில் அப்படியே வரும். ஸோ இப்போ -3யோட மார்க் ஆஃப் -3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 23. ஓகே, அதே இது மார்க்ஸ் ஆஃப் 2வோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் ஆஃப் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணும். மார்க்ஸ் ஆஃப் 2வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 41. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பொசிஷன். தட் இஸ் பொசிஷன் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். பொசிஷனல் வேல்யூ இல்லைன்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ நம்மளோட எலமெண்ட் வந்து இதுதான். எலமெண்ட்டோட பொசிஷன் எப்படி நம்ம அரேலேருந்து அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் திஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் counts from the beginning of the list and negative value means counting backwards from end of the list. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் பின்னாடி நெகட்டிவ்னா பேக்லேருந்து வரும், பாசிட்டிவ்னா ஃப்ரண்ட்லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் நமக்கு தெரியும். வேரியபிள் வந்து மார்க்ஸ் கொடுத்துட்டோம். அண்ட் இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறது, எப்படி நான் எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். element 1 வேரியபிள் லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் அண்ட் element 1, element 2, element 3. இங்கே லிஸ்ட்டோட வேரியபிள் நேம் மார்க்ஸு. ஸோ மார்க்ஸுங்கிறது லிஸ்ட்டோட வேரியபிள் நேம். அண்ட் element 1, 2, 3, 4 அப்படிங்கிறது வந்து 10, 23, 41, 75. நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும்னு கொடுத்துக்கலாம். இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் பண்ண சொல்லணும். பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். லிஸ்ட் வேரியபிள் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ் ஆஃப் அ எலமெண்ட், அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ். இப்போ பிரிண்ட் மார்க்ஸ் 3 அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் மார்க்ஸ் 3 அப்படின்னு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்தா என்ன ஆகும்னா 3யோட வேல்யூ என்ன, மார்க்ஸ் இண்டெக்ஸ் மார்க்ஸ் 3யோட வேல்யூ 75 டிஸ்பிளே ஆகும். கிளியர்? ஸோ மார்க்ஸ் 3யோட வேல்யூ மார்க்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3யோட வேல்யூ கொடுத்தோம்னா 75 வரும். மார்க்ஸ் -4 அப்படின்னு கொடுத்தோம்னா 10 வரும். அதே இது மார்க்ஸ் 0ன்னு கொடுத்தா கூட 10 தான் வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மார்க்ஸ் 10, 23, 41, 75.
மார்க்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது 10, மார்க்ஸ் ஆஃப் 1 23, மார்க்ஸ் 2 41, மார்க்ஸ் 3 அப்படிங்கிறது 75. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிண்ட் மார்க் 0. மார்க் அப்படிங்கிறது நம்மளோட லிஸ்ட்டோட நேம் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோம். 0வோட இண்டெக்ஸ் வேல்யூ 0வோட வேல்யூ என்ன 10. ஸோ 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மார்க்ஸோட வேல்யூ 10 23 41 75 அதே தான். ஸோ மார்க்ஸ் -1 கொடுத்துருவாங்க. -1னா ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், லாஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். இது -1 -2 -3 -4. ஸோ ரிவர்ஸில் வரும் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அதனால் -1 மார்க்ஸ் ஆஃப் -1ஓட வேல்யூ 75. ஸோ த நெகட்டிவ் இண்டெக்ஸ் கேன் பி யூஸ்டு டு ஆக்சஸ் அன் எலமெண்ட் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். பாசிட்டிவ்னா ஃப்ரண்ட்லேருந்து, ஃபார்வர்ட் ஆர்டரில் வரும், ஃப்ரண்ட்லேருந்து வரும். ஆக்சஸிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட். ஸோ ஆக்சஸிங் லிஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான என்ன சின்டாக்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ எல்லா எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லூப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்சஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த லூப் ஃப்ரம் த லிஸ்ட்ல இருந்து எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் லூப் யூஸ் பண்ணலாம். லூப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். லூப் தான் மெயின், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். த இனிஷியல் வேல்யூ ஆஃப் த லூப் மஸ்ட் பி 0. 0 இஸ் த பிகினிங் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லூப்போட ஃபஸ்ட் வேல்யூ ஷுட் பி 0. 0வாக இருந்தால் தான் ஃபஸ்ட் வேல்யூலேருந்து லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதனால் பாருங்கள், மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்காங்க. I is equal to 0, I less than 4. 4ஓட வேல்யூ ஐயோட வேல்யூ 4ஓட லெஸ் தென் இருக்கான்னு பார்த்துக்கிறாங்க. பிகாஸ் அந்த எலமெண்ட் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால பிரிண்ட் மார்க்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு 0. ஸோ மார்க்ஸ் ஆஃப் 0 என்ன வரும் 10. ஸோ பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். தென் I is equal to I plus 1. I plus 1னா 1ன்னு இன்க்ரீஸ் ஆகும். 0 plus 1 1ன்னு இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் இட்ஸ் கோஸ் அப். இந்த வைல் லூப்க்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் இன்க்ளூடட். பிகாஸ் ரெண்டுமே சேம் இன்டென்டிங்கில் இருக்கிறதுனால. சப்போஸ் ஐயை நீ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஐங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது ஒவ்வொரு தடவையும். பிகாஸ் இதோட சேம் இன்டென்டிங்கில் வராதனால அது ஐயோட லுக்கில் வராது. ஓகே, ஸோ அதனால் இந்த இன்டென்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அகெயின் ஐயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு அப்படிங்கிறனால மார்க்ஸ் ஆஃப் 23ங்கிறது பிரிண்ட் ஆகும். திரும்ப ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம், 2 and 3 4 அப்படி வரிசையாக வரும். எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஆக்சஸ் ஆல் எலமெண்ட்ஸ்க்கு we can use loops are used to access all elements from the list. லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு லூப் யூஸ் ஆகுது. இந்த above example, marks list contain 4 elements, integer elements, that is 10, 23, 41, 75. Each element has an index value from 0. 0ல இருந்து தான் எல்லா எலமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணும். அப்படிங்கிறனால நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த எலமெண்ட் 0, 1, 2, 3 ரெஸ்பெக்டிவ்லி. 1, 2, 3 தான் இருக்கும். 0, 1, 2, 3 தான் இருக்கும். 1, 2, 3, 4 இருக்காது. Here the while loop is used to read all the elements. The initial value of the loop is 0. ஃபர்ஸ்ட் இந்த லூப்போட வேல்யூ I is equal to 0. And the the test condition is I less than 4. ஓகே, ஐயோட வேல்யூ 3 வர வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 4 வரும்போது அது வெளியே வந்துடும். ஈக்குவல் கொடுக்காதனால as long as the test condition is true, the loop executes and prints the corresponding output. ஸோ இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப் போட்டு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் access all elements of the list. And next one, reversing index. ஸோ அந்த ரிவர்ஸிங் மைனஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எப்படி ஆக்சஸ் ஆகிருக்கு, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல அது எப்படி ஆக்சஸ் ஆகிருக்குங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் எப்படி வரும், செகண்ட் இட்ரேஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, அண்ட் ஐ வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0, கண்டிஷன் 0 less than 4, இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ மார்க்கோட வேல்யூ 10, 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். அண்ட் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம், 1 ஆகும்.
தென் செகண்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1, the condition is true and 23ங்கிறது பிரிண்ட் ஆகும். இது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எப்படி டேபிளில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் ஏன்னா என்ன பர்பஸ்க்காகனா பின்னாடி 1 வேர்ட்லேயோ இல்லை 2 மார்க்ஸ்லேயோ இந்த இட்ரேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. சில டைம் 5 மார்க்ஸில் கூட ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இந்த மாதிரி இட்ரேஷன் டேபிள் போட சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு போட தெரியும். 1 + 1 2 ஆயிரும். தென் தேர்ட் இட்ரேஷன், இதெல்லாம் இட்ரேஷன். ஐயோட வேல்யூ 2 செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ மார்க்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ 41 அண்ட் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். தென் the condition is ஐயோட வேல்யூ 3, fourth iterationல ஐயோட வேல்யூ 3 and the condition is true. இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அகெயின் 5th iterationக்கு போகும். ஆனால் இந்த கண்டிஷன் ஐயோட வேல்யூ 4 less than 4, the condition is true or false. அப்போ இந்த இட்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ நமக்கு 4 iterations தான் எக்ஸிக்யூட் ஆகும். மொத்தம் எத்தனை தடவை அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 times எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அது கிளியர்? ஸோ இது ஏதாவது 5 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸில் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவர்சிங் இண்டெக்ஸ். த சேம் ஒன், அதே மாதிரி டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவர்சிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணுற 75. ஆக்சுவலாக அதை வந்து 10, 23, 41, 75 பிரிண்ட் பண்ணோம். இது 75, 41, 23, 10ங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இனிஷியல் வேல்யூ என்னவாக இருக்கணும்? -1 தான் இருக்கணும். -1. ஸோ i less than or greater than or equal to -4 பார்க்குறோம். பிரிண்ட் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஃபஸ்ட்டு -1 இருக்கும், அப்புறம் 1 ஆட் பண்ணால் -2 வரும், and -3, -4. So -3, -4, -5 இன்க்ரீஸ் ஆகும். -4 வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா -4 வரைக்கும் இதோட 0, -1, -2, -3, -4 வரைக்கும் இது வரும். அதனால் -4 வரைக்கும் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ வெளியே வந்துடும். ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த சேம் மெத்தட் முன்னாடி பார்த்தோம்னா அதே ப்ரோக்ராமிங் மெத்தடில் இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி கீழே வந்து நமக்கு இது கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் இதே மாதிரி இட்ரேஷன்ஸ் டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் அ டவுட் மீன்ஸ் கமெண்ட் பண்ண, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி பாக்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ஓகே, செக் பண்ணிக்கோ.